பித்அத் என்றால் என்ன? பித்அத் என்ற வார்த்தை பதஅ என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. பித்அத் என்ற வார்த்தை பதஅ என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. பதஅ என்ற சொற்றொடருக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால், பித்அத் என்றால் ஹிய ஷைஉல் முஹ்தஸ் அலா கைரி மிசாலின் சாபிக், முன்னால் எந்த உதாரணமும் இல்லாமல் புதிதாக ஒன்றை செய்வதற்கு பித்அத் என்று சொல்லப்படும். பித்அத் என்றால் என்ன? முன்னால் உதாரணமே இல்லாமல் ஒன்றை செய்வதற்கு பித்அத் என்று சொல்லப்படும். அல்லாஹ் இந்த வார்த்தையை குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். எங்கே பயன்படுத்துகிறான்? சூரத்துல் பக்கராவுடைய 117வது வசனத்திலே பயன்படுத்துகிறான். பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை முன் உதாரணம் இல்லாமல் படைத்தவன். பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை முன் உதாரணம் இல்லாமல் படைத்தவன். அப்போ முன்னாடி எதுவுமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லாமல் ஒன்றை படைத்தான். இருக்கின்ற ஒன்றை அல்லாஹ் படைக்கவில்லை, இல்லாத ஒன்றை அல்லாஹ் படைத்தான். பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த். அப்ப பித்அத் என்ற வார்த்தையுடைய நேரடி அர்த்தம் என்ன? முன்னால் உதாரணங்கள் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்வதோ சொல்லுவதோ அந்த சூழ்நிலையில் அமைவதோ பித்அத். இது சொல்லுடைய வார்த்தை. இஸ்திலாஹன் வ ஷர்அன், இஸ்லாமிய மார்க்கத்துடைய அறிஞர்களுடைய விளக்கத்தின்படி பித்அத் என்ற வார்த்தையுடைய விளக்கம் என்னவென்றால், குல்லு அம்ரின் முஹ்தஸின் ஃபித்தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உருவாகக்கூடிய ஒவ்வொரு புதுமைகளும் பித்அத். அவ்வளவுதான். குர்ஆன் சுன்னாவில் இல்லாத விஷயங்களை செயல்படுகின்ற சொல்லுகின்ற அனைத்தும் பித்அத் தான். இந்த பித்அத் எல்லாம் யாரால் உருவாக்கப்படுகிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரால் உருவாக்கப்படுகிறது? அறிஞர்களால். யாரால் உருவாக்கப்படுகிறது? மார்க்க கல்வியுடைய தெளிவு யாரிடத்திலே இல்லையோ, மார்க்க கல்வியை அரைகுறையாக யார் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் மூலமாகத்தான் பித்அத் உருவாக்கப்படுகிறது. அவர்களை எதிர்க்க முடியாமல் மார்க்க அறிஞர்கள் மௌனமாக இருக்கலாம். ஆனால் உருவாக்கப்படுவது யாரால்? மக்களால் தான், மக்களுடைய அறியாமையால் தான். இதை செய்யுங்கள், இது உங்களுக்கு கிடைக்கும். காலை ஃபஜ்ர் தொழுது விட்டு 1000 ஸலவாத்தை ஓதினால் இது உங்களுக்கு கிடைக்கும். மக்ரிப் தொழுது விட்டு இவ்வளவு செய்தால் இது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆசிரியர் எனக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டினார்கள். மக்களுடைய அறியாமை எப்படி போய்விட்டதென்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தன் அறிவை கொண்டு புரியும் அளவிற்கு இவர்களுடைய எண்ணம் எப்படி சென்று விட்டதென்றால், அந்த ஆசிரியரிடத்திலே வந்து கேட்டார் ஒருவர், இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸை நான் பார்த்திருக்கிறேன். எப்படி பார்த்திருக்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் பிரயாணங்கள் செய்தால் அல்லாஹ்வை புகழ மாட்டார்கள் என்று பார்த்திருக்கிறேன். ஆசிரியர் சொன்னார்கள், அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறதா எனக்கு சொல். அப்போது சொன்னார், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஆதாரத்தை சொல்கிறார் ஸஹிப்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு உமர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் பயணம் செய்தேன். ஃபலம் அரஹு, நான் பார்க்கவில்லை. நேரடி அர்த்தத்தை பாருங்க. ஃபலம் அரஹு, நான் பார்க்கவில்லை. யுஸப்பிஹு ஃபிஸ் ஸஃபர், யுஸப்பிஹு என்றால் என்ன? யுஸப்பிஹு என்றால் என்ன? யுஸப்பிஹு ஃபிஸ் ஸஃபர், பிரயாணத்தில் புகழ்ந்ததாக நேரடி அர்த்தம். ஏன்? வகால அல்லாஹு அஸ்ஸ வஜல் லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸன். இந்த ஹதீஸ் சொல்ற அந்த ஆசிரியர் இடத்துல சொன்னாங்க, சரிதான், ஆதாரம் சரிதான். ஆனால் ஆதாரம் சரி, நீ புரிந்து கொண்டது தவறு. என்ன புரிந்தாய்? யுஸப்பிஹு ஸஃபர் என்றால் என்ன அர்த்தம் வைத்தாய்? என்ன அர்த்தம் வைத்தாய்? அல்லாஹ்வுடைய தூதர் பிரயாணத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்ததில்லை என்று. யா அஹி, இல்மை கற்றுக்கொள். யுஸப்பிஹு ஸஃபர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சஃபருடைய நேரத்தில் நஃபிலான தொழுகைகளை தொழுததில்லை என்று அர்த்தம். இப்ப இந்த அர்த்தத்தை எப்படி நீ புரிய முடியும்? எப்படி புரிய முடியும்? அரபியை படிச்சா புரிஞ்சிடலாமா? எனக்கு அரபி மொழி தெரியும், புகாரியை படிச்சு நான் ஷரஹ் வச்சிருவேன்னா புரிஞ்சிடலாமா? தஃப்சீரை படிச்சிருவேன் நான் சொன்னா புரிய முடியுமா? இல்மை முறையாக கற்கவில்லை என்றால் இது போன்ற குழப்பங்கள் எல்லாம் 1000 லட்சம் ஏற்படும். அப்போ புரியுது நமக்கு. இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லும். இல்ம் என்பது நேரடியாக பார்ப்பதல்ல, ஆதாரங்களை தேடுவதல்ல, ஆதாரங்களை புரிவது. இல்முடைய எல்லை எது? கல்வியுடைய எல்லை எது? ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, இதோ ஆதாரம் என்று சொல்வதல்ல. அந்த ஆதாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி புரிந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் எப்படி புரிந்தார்கள் என்று புரிவதுதான் இல்ம். இன்னைக்கு
நான் புகாரில பார்த்துட்டா இந்த ஆதாரம் இருக்கு, முஸ்லீம்ல பார்த்துட்டா இந்த ஆதாரம் இருக்கு, அந்த தமிழாக்கத்தை படிச்சுட்டா இந்த ஆதாரம் இருக்கு, நீங்க என்ன இப்படி மாத்தமா சொல்றீங்கன்னு சொல்லி அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அறியாமையின் சமூகத்தை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. கல்வி இல்லாதவர்கள் மௌனமாகிவிட்டால் கருத்து வேறுபாடுகள் மௌனமாகிவிடும். அடிக்கடி சொல்லுவோம் இந்த வார்த்தை. கல்வி இல்லாதவர்கள் மௌனமாகிவிட்டால் கருத்து வேறுபாடுகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மௌனமாகிவிடும். பித்அத் என்றால் என்ன? இப்ப மார்க்கத்தில் புதுமைகளை, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்வது பித்அத். அப்ப கார் பித்அத்தா? அப்போ மைக் பித்அத்தா? இப்ப இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் பித்அத்தா? அல்லாஹ்வுடைய தூதர் அதுல பிரசங்கம் செய்யலையே, அல்லாஹ்வுடைய தூதர் மைக்கை வச்சு பிரசங்கம் செய்யலையே, பித்அத்தா? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எல்லாம் ஆடை அணிந்து அலங்கரித்து மார்க்க பணி செய்யலையே, இது பித்அத்தா? இப்ப பித்அத் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிகிறது? உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு கலீஃபாவாக மாறுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ரமதானுடைய மாதத்திற்கு பள்ளிக்கு வருகை தருகிறார்கள். வந்து பார்த்தால் மக்கள் எல்லோரும் அவரவர்களாக தனித்தனியாக நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்லுகிறார்கள்? உபய் இப்னு கஅபையும் இன்னொரு தோழரையும் அழைத்து, நீங்கள் இருவரும் ஜமாஅத்தோடு இந்த தராவீஹுடைய தொழுகை, கியாமுல் லைலுடைய தொழுகை நடத்துங்கள். தனித்தனி இமாம்களாக நின்று இப்படி பிரிந்து கிடப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை. ஜமாஅத்தோடு நீங்கள் சேர்ந்து இந்த கியாமுல் லைலுடைய தொழுகையை தொழுங்கள் என்று உமர் இப்னு அல்-கத்தாப் அறிவுரை செய்கிறார்கள். அப்போது ஏன் இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள், நிஅமல் பித்அத்து ஹாதி, இது பித்அத்துடைய நல்ல காரியம், நல்ல பித்அத், இது நல்ல பித்அத். இப்போ உமர் அவர்கள் செய்தது போன்று ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு இது நல்ல பித்அத் என்று சொல்லலாமா? பல ஆதாரங்கள் காட்டும் பொழுது இதைத்தான் ஆதாரமாக காட்டுவார்கள். உமர் நல்ல பித்அத் என்று சொன்னார். அப்ப பித்அத்திலும் நல்ல பித்அத் என்று கெட்ட பித்அத் என்று இருக்கிறது. அப்படி அல்ல. உமர் நல்ல பித்அத் என்று சொன்னார்கள் என்றால் இதை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாளில் செய்திருக்கிறார்களா? சுன்னாவில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா உமர் இப்படி சொன்னதற்கு? ஆம், இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் 3 நாட்கள் ஜமாஅத்தோடு தான் கியாமுல் லைலை தொழுதார்கள் ரமதானுடைய மாதத்தில். 4வது நாள் வரவில்லை. ஏன்? கடமையாகிவிடும் என்று பயந்தேன் என்று சொன்னார்கள். 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத ஆதாரம் இருக்கிறது ஜமாஅத்தோடு. மக்கள் அதற்கு பின்னால் செயல்படுத்தவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து விட்டதால், அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டாம் என்றதால், கடமையாகிவிடும் என்று பயந்ததால், பின்னால் சுன்னா என்று எல்லோரும் புரிந்ததற்கு பிறகு உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த காரியத்தை மீண்டும் ஏற்படுத்தி சொன்னார்கள், இது நல்ல பித்அத். அல்லாஹு அக்பர். இப்ப இது நல்ல பித்அத், கெட்ட பித்அத் என்பதற்குரிய விளக்கம். மார்க்கத்தில் நல்ல பித்அத் கெட்ட பித்அத் என்றெல்லாம் கிடையாது. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், பித்அத் என்றால் ஹிய மா லம் யகுன் ஃபி அஹதின் நபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இல்லாதது. ஒட்டுமொத்த உலமாக்களுடைய பித்அத்துடைய கருத்து என்னவென்றால், குர்ஆன் சுன்னாவில் இல்லாத, சஹாபாக்களுடைய இஜ்மாஇல் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்த விஷயத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் சொல்லுவதோ செயல்படுவதோ அதை செய்யும்படி மக்களுக்கு ஏவுவதோ அதுதான் பித்அத். இந்த பித்அத்துடைய ஒட்டுமொத்த சுருக்கமான விளக்கம்.